சுவிசேஷத்தில் உள்ள சாராம்சமும் அதன் சிறப்பம்சங்களும் என்ன, அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை குறித்து ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு சுவிசேஷ வசனத்திலிருந்தும் இந்த கருத்தை நாம் விளக்கமாக தெளிவாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆக கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்தினோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 14ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக பேசப்பட்ட அந்த வார்த்தைகளை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் இவ்வளோ நாள் தான் உயிராக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டாங்க. அந்த பூமியில் தேவையில்லாமல் ரொம்ப பேச மாட்டாங்க, சில முக்கியமான விஷயத்தை மட்டும் தான் பேசுவாங்க. ஏன்னா டைம் அவங்களுக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சு போச்சு. நாட்களில் நேரங்களை வீண் விரயம் பண்ண மாட்டாங்க. எது முக்கியமான விஷயம் அதை மட்டும் தான் அவங்க பேசுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக இந்த 14ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே 15, 16, 17 வாசித்தீங்கன்னாக்கா இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக பேசப்பட்ட மிக முக்கியமான வசனங்கள். அதில் இந்த வசனம் பார்த்திங்கனாக்கா பல இடங்களிலே பல சுவிசேஷ கூட்டங்களிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக பயன்படுத்துகிற மிக முக்கியமான வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக சொல்லக்கூடியதான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம் இது. இயேசு அவராகவே சொன்ன வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா நானே என்பது சுவிசேஷத்தில் உள்ள சாராம்சம். எந்த வசனத்தை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய எசன்ஸு, அதனுடைய சாராம்சம்னா அது இல்லைன்னா அது வராது. இப்போ டீ போடுறதுக்கு டீ தூள் தான் சாராம்சம். டீ தூள்னால் டீ போட முடியாது, அப்படி தானே? காஃபி போடுறதுக்கு காஃபி பொடி தான் சாராம்சம். காஃபி பொடி இல்லைன்னா காஃபி போட முடியாது. அதே போல் காஸ்பல் சுவிசேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதனுடைய எசன்ஸ், அதனுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இயேசு தான் அதனுடைய சாராம்சம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், இதை கொடுத்த செய்தி தான். இந்த 4 விஷயம்தான் 4 சுவிசேஷத்துலேயும் திரும்ப வரும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ புஸ்தகங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 விஷயங்கள் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல். இதனால் முழு மனுவருக்கு ஏற்படும் போதுதான மிகப்பெரிய ஒரு மீட்பு. இதை பற்றி அறிவிப்பதான் சுவிசேஷம். இயேசு சொல்கிறாரு நானே அப்படின்னா இந்த சுவிசேஷத்துடைய சாராம்சம் என்கிற வார்த்தை நானே என்கிற வார்த்தை. வழியும் சத்தியமும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சுவிசேஷத்துடைய சிறப்பம்சங்கள், எந்த வழியில் இந்த ஆசீர்வாதம் நம்ம கிளைம் பண்ண முடியும், அதுக்கு இயேசுவே வழியாக இருக்கிறார். பல வழிகளை அதுக்கு உண்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த ரூட்டில் போனால் நீங்கள் அதை பெற முடியாது. அதுக்கும் அவர் தான் வழியாக இருக்கிறார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அதுதான் நான் விளக்கமாக பேச போகிறோம். ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னா அதை அறிவிக்க வேண்டிய அவசியம். அதை அறிவிக்கலாம் மக்கள் ஜீவனை இழந்து போவார்கள். ஜீவன் என்று சொல்லும்போது அது பல அர்த்தங்களை உள்ளடக்கிய வார்த்தையாக இருக்கிறது. நித்திய ஜீவனையும் குறிக்கிற வார்த்தையாக இருக்குது. ஒரு மனுஷன் மரித்து நித்தியத்துக்கு போகிற வார்த்தையும் அந்த அர்த்தமும் அதில் அடங்கும். அவன் நித்தியத்தை எழுந்து போவான். ஜீவன்ற வார்த்தை பொதுவாக பலமுறை நம்ம சுட்டி காண்பித்து பேசியிருக்கிறோம். உபாகம புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 15, 19 ஜீவன்ற வார்த்தை எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. அப்போது எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் மனுவர்க்கத்துக்காக ஏற்படுத்தி வைத்திருந்தும் கூட இந்த பூமியில் எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவித்து நித்தியத்தை
அவர்கள் சுதந்திரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தும் கூட இந்த செய்தி அறிவிக்காமல் போனால் அவர்கள் அதை இழந்து போவார்கள். ஆக ஜீவன் என்பது அதை அறிவிக்க வேண்டிய அவசியத்தை குறிக்கிறது. மக்களுக்கு இன்றைக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவசியமாக இருக்கிறது. நித்திய வாழ்க்கை அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எசன்ஸ் சாராம்சத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நானே அப்படின்னு சொன்னாக்கா கடந்த வாரத்தில் பேசும்போது இந்த நானேன்ற ஒரு வார்த்தையிலேருந்து ஒரு 9 பாயிண்ட் நம்ம எடுத்தோம். அதில் ஒரு பாயிண்ட் நம்ம பேசி முடிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிற பாயிண்ட் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணலாம். அவரே நம்முடைய மீறுதல்களை குலைத்து போடுகிறார். அவரே நம்முடைய மீறுதல்களை என்ன பண்ணுறாரு? குலைத்து போடுகிறார். ஏசியா 43 அதிகாரம் 25 வசனம். எடுத்துரையான வாசிங்க. ஏசியா 43 25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். சரி, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவரே நம்முடைய மீறுதல்களை குலைத்து போடுகிறவர். நிறைய பேருடைய எண்ணங்கள்லாம் இந்த மத போதனைக்கு கிறிஸ்தவ போதனைக்கு உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத போதனையில் நல்ல விஷயங்கள் சொல்லித்தராங்க. எல்லா மதத்துலேயும் எந்த மதத்துலேயும் வந்து திருடு கொலை பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறதே இல்லை. எந்த தவறான விஷயத்தை எந்த மதத்துலையும் சொல்கிறது இல்லை. எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா மனுஷன் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், எவ்வளோ நல்லவனாக இருக்கணும், எவ்வளோ யோக்கியமாக இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், எவ்வளோ வந்து மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும், எவ்வளோ மற்றவங்க உதவி செய்யக்கூடியதாக இருக்கணும், இதெல்லாம் வந்து எல்லா மதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை செய்கிறதுனால மனுஷனுக்கு கடவுளுடைய தயவு கிடைக்கும், கடவுளுடைய உறவு கிடைக்கும், கடவுளுடைய ஐக்கியம் கிடைக்கும். மனுஷன் வந்து அதை நம்புகிறான். பார்த்தீங்களா? அதுதான் மத போதனை. ஆனால் கிறிஸ்தவம் என்ன சொல்லுதுன்னா, அவன் என்ன தான் செஞ்சாலும் அவனுக்கு தேவனுடைய உறவும் ஐக்கியத்தையும் அவனால் பெறவே முடியாது. அது அவனால் சம்பாதிக்க முடியாத ஒன்று. அவன் வந்து பாவியாக இருக்கிறான். பாவியான ஒரு மனுஷன் அந்த பாவத்துக்கு நிவாரணத்தை செய்யவே முடியாது, செலுத்தவே முடியாது, பரிகாரத்தை செலுத்தவே முடியாது. கடைசியாக சுற்றி வலிச்சு லாஸ்ட்டில் என்ன சொல்ல வருவாங்கனாக்கா, நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னாக்கா அந்த பிரச்சனை சரியாயிடுவாங்க. எல்லா மரத்துலையும் சொல்லப்படுற ஒரு வார்த்தை. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னாக்கா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுவாங்க. அந்த பரிகாரத்தை செய்வாங்க பாருங்கள் நிறைய பேர். மத போதனை என்ன சொல்லுதுனாக்கா, நாம் ஏதோ ஒன்று செஞ்சால் அந்த பிரச்சனை சரியாயிடும். அப்படி சரியானா எல்லாருக்கும் சரியாக ஆகிருக்கணும் அது. ஆனால் சரியாக ஆகலை, அதான் பிரச்சனை. எந்த பிரச்சனை சரியாகணும்னாக்கா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உறவு உண்டாயிருக்கணும். தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு உறவு அங்கே உண்டாயிருக்கணும். ஆனால் மனுஷன் இந்த உறவை பெறுவதற்கு அவனே ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்து அந்த உறவை வந்து அவன் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணத்தை மனிதன் வளர்த்து கொள்கிறான். அதுக்கு சில நல்ல விஷயங்களை செஞ்சால், சில நல்ல செயல்களை செஞ்சால் இப்படி உறவு கிடச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில் அநேக மத போதனைகளை கேட்டு அநேக மத காரியங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். மதம்னு சொன்னாலே அது ஒரு கூட்டமைப்புன்னு நான் பலமுறை சொல்லிக்கிறேன் பாருங்கள். சாங்கியங்கள், சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கூட்டமைப்பு பேர் தான் மதம். அப்போது இந்த கிறிஸ்தவத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த சாங்கியம், சம்பிரதாயம், சடங்காச்சாரம் இங்கே கிடையவே கிடையாது. நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு இங்கே வரலாம், நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு இங்கே வரலாம், நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இங்கே வரலாம், நீங்கள் கலர் ட்ரெஸ் போட்டு இங்கே வரலாம், நீங்கள் வந்து குளிச்சுட்டும் வரலாம், நீங்கள் வேறு முகங்கைகள் கழுவிட்டு இங்கே வரலாம். அப்போது நீங்கள் எப்படி வரணும் எப்படி வரக்கூடாதுன்னெலாம் இந்த பற்றி இங்கே பெருசாக இங்கே போதிக்கிறதே இல்லை. நீங்கள் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி அதை பற்றிலாம் இங்கே போதிக்கிறதே இல்லை. இங்கே என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எதை செய்கிறதுனால ஒன்றும் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிட போகிறது கிடையாது. நீங்கள் வந்து சாதாரண பாவின்னு பைபிள் சொல்லலை, உதவியற்ற ஒரு பாவி. இந்த பாவம் என்ற பிரச்சனை வெளிவரவே முடியாது எந்த மனுஷனாலையும். பாவமே இல்லாத ஒருவர் தான் மனுஷனாக அந்த உலகத்தில் பிறந்து வந்து இந்த மனுஷன் இந்த பாவன்ற பிரச்சனை வெளியே கொண்டு வர முடியும். அப்போ நல்லவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு வேதவசனம் ரொம்ப திட்டவட்டமாக தெளிவாக சொல்லுது. அப்போ ஒருவரும் இல்லாத பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒருவராலும் தீர்வு காண முடியாது. ஒரு மனிதன் தானாக இருந்து வெளியே வர முடியாது, இன்னொரு மனிதனும் அவனிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வரணும்னு சொன்னால் ஒரு பாவம் இல்லாத நபராக இருக்கணும். இந்த பூமியில் பிறந்திருக்க ஒவ்வொரு நபரும் ஆதாமுடைய டிஎன்ஏ வழியாக அந்த பூமியில் வந்திருக்கிறபடினாலே எல்லா மனிதனும் பாவியாகவே இருக்கிறான். பாவின்னு சொன்னால் பிறக்கும்போது அவன் பாவத்தை செய்கிறதில்லை, பாவ சிந்தனைகள் அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவன் பாவி தான். அவன் என்ன, அவன் பாவி தான். அது கொய்யா மரமே வரலாம் கூட அது கொய்யா செடி தான் சொல்லுவோம். கொய்யா பழமே வரலாம் கூட அதுனா வாழை மரம் சொல்லுவீங்க நீங்கள், அது கொய்யான்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா கொய்யா வரலாம் கூட
அது கொய்யா தான். கொய்யா வந்தாலும் அது கொய்யா தான், வராமலே போனாலும் கொய்யா தான். கொய்யா தான். அதே போல் பாவத்தை மனுஷன் செயலில் செஞ்சாலும் பாவி தான், செய்யாமல் போனாலும் பாவி தான். பாவி தான். அவன் செஞ்சான்னா செய்யாமல் போனான்னா, ஒருவேளை அவன் நல்லதே செஞ்சுருந்தா கூட அவன் பாவி தான். அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கிடமின்றி வேதவசனம் அறிவிக்கிறது. ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிறந்திருக்கிறான், அவன் நல்லது கூட பண்ணியிருக்கலாம், தான தர்மம் பண்ணியிருக்கலாம், அன்னதானம் பண்ணியிருக்கலாம், அவன் நிறைய பேர் உயிரை காப்பாற்றிருக்கலாம், நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கலாம். ஆனாலும் அவன் பாவியாகவே இருக்கிறான். எந்த ஒரு மனிதருக்கும் கெடுதல் செய்யாமல் நல்லது மாத்திரமே செய்திருக்கலாம், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் அந்த மனுஷன் பாவியாக இருக்கிறான். பாவினா அவன் கெட்ட செய்யறதுனால பாவின்னு கிடையாது. அவன் ஆதாமுடைய வழியாக அந்த பூமியில் வந்ததுனால தேவனுடைய உறவும் ஐக்கியமும் இல்லாமல் அந்த பூமியில் பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்படியே அவன் வாழ்ந்தான்னாக்கா கடைசி வரைக்கும் தேவனுடைய உறவு இல்லாமல் இருவான். அப்படியே மறித்து அவன் நரகத்துக்கு போயிடுவான். ஆக இப்போ அவனுக்கு தேவை தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள பிளவுபட்ட உறவு சரிப்படுத்தப்பட்டு தேவனுக்கு அவனுக்கு ஒரு உறவு ஏற்படணும். இந்த உறவை தான் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும்னு மதம் சொல்லுது. ஆனால் கிறிஸ்தவனை சொன்னால் சம்பாதிக்க முடியாது, இதை பெற்றுக்கொள்ளலான்னு கிறிஸ்தவன் சொல்லுது. சம்பாதிக்கிறது வேற, பெற்றுக்கொள்கிறது வேற. என்னது வேற? இப்போது நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சா அது பேர் சம்பாதிக்கிறது. என் மனைவி அதை கொடுத்தா அவங்க அதை பெற்றுக்கொள்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க? அதை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ சம்பாதிக்கிறதுன்றது வேற, பெற்றுக்கொள்றதுன்றது வேற. அநேக விஷயங்களை சம்பாதிக்கலாம், சில விஷயத்தை பெற்றுக்கொள்ள தான் முடியும். இப்போ கிருபியை சம்பாதிக்க முடியாது. நீங்கள் கிருபி என்ன பண்ண முடியாது? சம்பாதிக்கவே முடியாது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள தான் முடியும். இப்போ நீதியை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. அப்படி சம்பாதிக்கணும் ஸ்டெப் பற்றி அது சுயநிதி ஆகிடும். அப்படி சம்பாதிக்கணும்னு நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னாக்கா அவர் சொல்கிறது எனக்கு முன்னாடி அழுக்கான கந்தன்றார். இந்த நீதியை பெற்றுக்கொள்ள தான் முடியும். அதே போல் ரட்சிப்பு, இதை ஒரு மனுஷன் சம்பாதிக்க முடியாது, இதை பெற்றுக்கொள்ள தான் முடியும். அப்போ நானே என் நிமித்தமாகவே உன் மீறுதல்களை குலைத்து போடுகிறேன். இன்றைக்கு மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெளியில் இருக்கிற பல போன முறை இதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். வெளியில் இருக்கிற யார் அவன் செய்யலைன்னு சொன்னாலும் அதை அவனால் சுதாரிச்சுக்கிட்டு அவன் சமாளித்து எழுந்து நின்று அவன் சொல்கிறதெல்லாம் சரியில்லைங்க, நான் கரெக்டான நாள் தான் சொல்லி அவனால் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவனுடைய மனசாட்சி அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டான்னா அவனால் உணவே பண்ண முடியாது. அவன் மனசாட்சியே அவனை சரியில்லைன்னு சொல்லிடுச்சுன்னா வெளியில் இருக்கிற 1000 பேர் அவன் நல்லவன் சொன்னாலும் அவனால் அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா அவன் மனசாட்சி என்ன சொல்லிச்சு? அவனை சரியில்லைன்னு சொல்லிடுச்சு. இந்த மனசாட்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மனுஷனுக்கு இருதயன்ற ஒரு பகுதி இருக்குது. மருத்துவர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது. அவங்க ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு உறுப்பை பம்பிங் ஸ்டேஷனை அது இருதயம்னு சொல்கிறாங்க, அந்த ஹார்ட்டை சொல்கிறாங்க இருதயம். ஆனால் பைபிள் இருதயம்னு சொல்லும்போது ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் வேணா மனுஷனுடைய ஆவியை இருதயம்னு சொல்லுது. இந்த ஆவி 3 பார்ட்டாக இருக்குது: மனசாட்சி, உள்ளுணர்வு, தேவனுடைய ஐக்கியம் கொள்ளும் திறன். இந்த மனசாட்சின்ற பார்ட்டில் அது ஒரு சிக்னல் மாதிரி அவனுக்கு காட்டுது. சின்னத்தை ரெட் சிக்னல் காட்டுது சரியில்லை அப்படின்னு, சின்னத்தை எல்லோ சிக்னல் காட்டுது பரவாயில்ல எதுக்கு நீ ரெடியாக இருந்துக்கலாம் அப்படின்னு, சின்னத்தில் க்ரீன் சிக்னல் காட்டுது நீ பர்ஃபெக்டாக போயிட்டே இருக்கலாம், அந்த ரூட்டு கரெக்ட் அப்படின்னு, நீ பர்ஃபெக்டாக போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஸ்லாட்களோட பழமுடன் சிக்னல்லாம் உங்களுக்குள்ளே காட்ட பாருங்கள். பேசிகிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள சிக்னல் வரும், ஐயோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பொழுது, கொஞ்சம் பார்த்து பேசணும், பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு. சில ஆட்கள் போகக்கூடாது, பழகக்கூடாது ரெட் சிக்னல் காட்டும். சில ஆட்கள்கிட்ட பழகினாக்கா நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் கெட்டு போயிடும் அப்படின்னு ரெட் சிக்னல் காட்டும். சில இடங்களுக்கு போனாலும், சில ஆட்கள்கிட்ட பழகினாலும், சில ஆட்கள்கிட்ட பழகும் போது உங்களுக்கு எல்லோ சிக்னல் காட்டும். இவருக்கு ஆண்டரை பற்றி சொல்லி ஆதாயப்படுத்திக்கலாம், ஆனால் எதுக்கும் ரெடியாக இருக்கணும். அவர் ரட்சிக்கப்படலோட பரவாயில்ல விட்டு வந்துடணும். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம பர்ஃபெக்டாக எல்லோ எதுக்கும் தயார், நிற்கிறதுக்கும் தயார், ஓடுறதுக்கும் தயார். இப்போ க்ரீன் சிக்னல் போட்டான்னு வச்சுக்கோ, வண்டி என்ன பண்ணோம்? ஸ்ட்ரைட்டாக போயினே இருக்கும். அதே போல் சிலது ஆண்டவர் திட்டவட்டமாக நமக்கு பேசி தேவனுடைய சித்தத்தை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்த பொழுது நாம் அதை செய்யும்போது பலவிதமான விமர்சனங்கள் எழும்பலாம், தடைகள் எழும்பலாம். அனைகிறது சரியில்லைன்னு கூட சொல்லலாம், அனைகிறது ஒத்துழைப்பு இல்லாமல் கூட போகலாம், அனைகிறது தவறு என்று கூட சொல்லலாம். 1000 பேர் விமர்சனங்கள் செய்தாலும் நீங்கள் அதை திசையை நோக்கி அப்படியே பயணித்து கொண்டு இருப்பீங்க. ஏன்னாக்கா நான் போகிற ரூட்டு கரெக்டு, இதை வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் அங்கீகரித்து கொடுத்துருக்கிறார் எனக்கு. ஆக 1000 பேர் இதை தப்புன்னு சொல்ல நான் அதை செய்வேன், சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன், ஆத்துமாதாயம் பண்ணுவேன், மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுவேன். இதுக்கு 1000 சட்டங்கள் வந்தாலும் நான் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன்.
இது சரியான ஒரு வழி. மக்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும். இதற்கான கிரயம் சிலுவையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் சரியாக நான் செய்யணும். சுவிசேஷம் மாத்திரம் எல்லா விஷயத்தையும் சரி. அப்போ இந்த மனசாட்சி ஒரு கருவியமாக இருக்குது பாருங்கள். சில நேரத்தில் மனசாட்சி சரியில்லைன்னு சொல்லிடுது. என்ன சொல்லுது? எப்போ நம்ம சரியில்லைன்னு சொல்லணும்? பாவத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த பாவத்தை அறிக்கை பண்ணிட்டு வந்தால் கூட மனசாட்சி சொல்லணும், சும்மா இந்த அறிக்கை பண்ணுற வேலை நீ சரியில்லை போடுறோம். சும்மா இந்த நிறைய பேர் கேள்வி, நீங்கன்னா கிறிஸ்தவங்க அப்பப்போ பாவம் பண்ணிட்டு போய் பாவம் பண்ணி போய்கட்டுறீங்க போல சர்ச்சில் போய். அப்பப்போ நீங்கள் பாவத்தை பண்ணிவிட்டு இங்கன்னா ஃபாதர் அறுக்கிறாரு, பாவம் பண்ணிட்டு போய் பாவம் பண்ணி போய்க்கிறது அவர்கிட்ட. நம்முடைய பாவ பரிகாராகி இயேசு அவர் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. சகல பாவங்கள்லாம் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், முக்கால பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. இப்போ இந்த 1 யோவான் 3 அதிகாரம் 20-22 போனவர் வாசிச்சோம் பாருங்கள். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், இப்போ மற்றவங்க சொல்ல தேவையில்லை நீ சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, உன் ஆவிக்குரிய ஜீவியம் சரியில்லை, உனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த ஐக்கியம் கெட்டு போயிருக்குது அப்படின்னு மொத்தம் சொல்ல தேவையில்லை. உங்கள் மனசாட்சியை உங்களுக்கு சொல்லிடுச்சுன்னா நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளை தீர்க்குமாலாம். இதுக்கப்புறம் உங்கள் ஜபத்துக்கு பதில் வராது. இதுக்கப்புறம் ஆராதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆண்டவர். இதுக்கப்புறம் நீ ஆண்டவருக்காக செய்யறதில் ஒரு பலனும் கிடையாது. நீங்கள் சபைக்கு போனாலும் உங்களுக்கு எந்த மாற்றம் உண்டாக போகிறதில்ல அப்படின்னு இருதயமே சொல்லிடுச்சுன்னா அங்கே தான் தடுமாற்றமே உண்டாகும் கிறிஸ்தவர்களுக்கு. உடனே அப்போ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் யாராவது இதற்காக ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ஜப வீரர்கள், ஜப வீராங்கனைகள். அவங்கள தான் நம்ம நாடனம் போகணும். அவங்க இதை விட மோசமாக இருக்கான்னு பாவம் இவங்களுக்கும் தெரியாது. ஸ்பெஷலிஸ்ட் இதுக்கு யாரும் கிடையாது. இதுக்கு ஒரே ஒன்று தாங்குது, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்கும். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எபிரேயர் 9 அதிகாரம் 14 வாசிங்க. எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14. இது அப்படியே வச்சுங்க. எபிரேயர் 9:4 வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, சேவை செய்வதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, எல்லா அர்த்தமும் அடங்கும் அதில். அவரை பின்பற்றுவதற்கு, அவருடைய வழியில் நடப்பதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போது அவருடைய ரத்தம் தான் இந்த மனசாட்சி க்யூர் பண்ணி கொடுக்கும். மனசாட்சி கழுவி சரியான நபர்னு உன்னை சொல்ல வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு சரியான க்ரீன் சிக்னல் கொடுக்கறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ திரும்ப யோவான் 3:20-22 வருவோம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால், இருதயத்தில் ஒரு பகுதி மனசாட்சி நம்ம குற்றவாளியாக தீர்க்குது. குற்றவாளியாக தீர்க்குமானால் இப்போ தேவன் சொல்கிறாரு, தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து. எது பெருசு? ஒரு மனுஷனுக்கு அவன் மனசாட்சி தான் பெருசு. அதுக்கு மிஞ்சி அவன் செய்ய மாட்டான். மனசாட்சிக்கு மிஞ்சி அவனால் வாழவே முடியாது. இப்போ வசனம் சொல்லுது, உன் மனசாட்சியோட சின்னத்தில் வந்து சரியான சிக்னல் காட்டாமல் போகலாம். அது 4 விதமான கண்டிஷனில் இருக்கும். ரட்சிக்கப்படாதவனுக்கு துர்மனசாட்சி இருக்கும். ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தில் வளராதவனுக்கு பலவீனமான மனசாட்சி இருக்கும். ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் போனவனுக்கு சூடுண்ட மனசாட்சி இருக்கும். வசனத்தை ஒழுங்காக கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யறவனுக்கு நல் மனசாட்சி இருக்கும். வசனத்தை ஒழுங்காக கேட்டு தேவனுடைய சித்தத்தை ஆவியான நடத்துதலோடு செய்கிறவனுக்கு நல் மனசாட்சி இருக்குது. மனசாட்சி 4 கண்டிஷனில் இருக்குது. அதனால் சில நேரத்தில் சில கண்டிஷன்ஸ் மாறலாம். நல் மனசாட்சி உள்ளவன் தெரியும், பலவீன மனசாட்சியோடு ஆகிடலாம் கத்திர ஒழுங்காக தேடாமல் போய். சில தவறான துருபிரசனம் கொடுத்து சூடுண்ட மனசாட்சி நிலை கூட அவன் கண்டிஷனில் கூட அவன் போயிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனசாட்சியின் கண்டிஷனே 4 விதத்தில் இருக்குது. இப்போ இது மனுஷனுக்கு புரியுதுல, அவன் மனசாட்சியை நம்புகிறான். இப்போது தேவன் சொல்கிறாரு, உன் மனசாட்சியை விட அவர் பெரியவர். உன் மனசாட்சியை விட அவர் பெரியவர். எப்படி அவர் பெரியவர்? நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும், இருதயம் என்ற வார்த்தை அங்கே மனசாட்சின்னு எடுத்துக்கணும். நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்கார். சரி, நீ தப்பு தான் பண்ணிட்ட, உன் மனசாட்சி தப்புன்னு தான் சொல்லுது. ஆனால் நீ உணர்ந்தும் அது உன்கிட்ட கிளியர் ஆகலை, அறிக்கை செஞ்சும் கிளியர் ஆகலை. ஆனால் அதற்கான தண்டனை அவர் அனுபவிச்சிட்டார். அதுக்கான கிரயத்தை அவர் சிலுவையிலே கொடுத்து விட்டார். இப்போ நீ அந்த குற்ற உணர்வில் வந்து தேவனை தேடாமல் இருக்கிறதும், உன் ஜபத்தை தேவன் கேட்க மாட்டார், அதுக்கான பதில் வராதுன்ற எண்ணத்தை நீ வளர்த்துக்கிறதும்,
நீ அவிசுவாசத்தில் போகிறதும் அது அதை விட அவர் பெரியவர். அவருடைய ரத்தம் மனசாட்சி க்யூர் பண்ணி கொடுத்து அவருடைய வார்த்தை உன்னை சரியான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும். இதை செய்கிறது தான் ஒரு உண்மையான ஊழியக்காரருடைய வேலை. நீங்கள் சரியில்லையா, அதுக்கு ரொம்ப டைம் எடுங்க, வாங்க நான் ஜெபம் பண்ணி சரி பண்ணிடுறேன்றது ஒரு சரியான வேலை கிடையாது. அது ஜெபம் பண்ணி சரி பண்ணலாம் சில நேரத்தில். அவங்க ரட்சிக்கவே படலைனாக்கா, ரட்சிக்கப்பட்டு புதுசாக இப்போ தான் வராங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு சத்தியம் விளங்கலை அப்படின்னாக்கா, அவங்களுக்கு நம்ம விசுவாசத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் சில காரியங்களை செய்யலாம். சில நேரத்தில் அவங்க விசுவாசத்தை அவங்கள பயன்படுத்தினபடி தேவன் எதிர்பார்க்குறாரு பாருங்கள். யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, யாரும் எனக்கு கூட்டின்னு போகலன்னா, நீ தான்பா உன் விசுவாசத்தை யூஸ் பண்ணணும், படிக்க எடுத்துக்கணும் நடனார். நீ தான் உன் விசுவாசத்தை இப்போ யூஸ் பண்ணணும். 38 வருஷமாக படிச்சுட்டு உனக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன்னாரு. 30 வருஷமாக நீ படிச்சுட்டு இருக்கிற, நான் சிறுவில் மறிக்கும் போது வயசு 33 தான் எனக்கு. உனக்கு நீ படிக்கிறதுக்கு அப்புறம் தான் நான் பிறந்து வளர்ந்து சொல்கிறேன். இப்போ உனக்கு அவன் 30 வருஷமாக வேதையில் படுத்துட்டு இருக்கிறான். ஏசு சிறுவில் உனக்கு வயசு 33 அவருக்கு. அப்போ அவனோட வயசு இயேசோட வயசோட வியாதியின் வயசு அதிகம், வியாதியில் படுத்திருந்த காலங்கள் அதிகம். அவன் 38 வருஷமாக ஏன் தண்டத்துக்கு வாழ்க்கையை வீணடிச்சிட்டானாக்கா, யாராவது இப்படி நமக்கு இந்த விஷயத்தை உதவி செய்வாங்களான்னு நினச்சிருந்தான். இல்லை, உன் விசுவாசத்தை நீ யூஸ் பண்ணால் நீ மேலே வரலாம். உன் விசுவாசத்தை நீ யூஸ் பண்ணால் நீ மேலே வரலாம். அவள் தன்னுடைய விசுவாசத்தை யூஸ் பண்ணான். பெரும்பாலுள்ள ஸ்திரீ உடனே அற்புதத்தை ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் பண்ணிக்கிட்டா பாருங்கள். தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தினான். விசுவாசம் எப்படி வருது? யாரோ சொன்னாங்க, காதில் கேள்விப்பட்டா, இயேசு குறித்து காதில் கேள்விப்பட்டா. அதுக்கப்புறம் அவள் வாயால் அதை சொல்கிறான், கேள்விப்பட்டதை. அதுக்கப்புறம் அதுக்கான சரியான விதத்தில் அவள் அணுகிறான். அவள் வசந்த காதில் கேள்விப்படுறது, உங்கள் வாயால் நீங்கள் அறிக்கை செய்கிறது, இங்கே தேவ சமூகத்தில் நீங்கள் அதை ஆராதிக்கிறது, இதெல்லாம் விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்துறதான ஒரு அணுகுமுறை. அது அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் புறப்பட்டு நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கீங்களோ, எப்பேற்பட்ட வியாதியாஸ்தனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைலாம் இருந்தாலும் அவன் விடுதலையாக்கப்படுவான். இந்த விசுவாசத்தை அவன் பயன்படுத்தும் போது, விசுவாச சரண விதத்தில் அவன் அப்ளை பண்ணும் பொழுது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக திருக்க விசுவாசத்தை தடுமாற்றத்தை உண்டு பண்ணுறது குற்ற உணர்வு தான் பாருங்கள். இந்த குற்ற உணர்வு அப்படியே ஒரு மனுஷன் அப்படியே தடுத்து நிப்பாட்டிடும். தேவனத்தில் தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாத அளவுக்கு, தேவனை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, சபைக்கு வர முடியாத அளவுக்கு, சத்தியத்தை கேட்க முடியாத அளவுக்கு, தேவனை ஆராதிக்க முடியாத அளவுக்கு, நான் தான் சரியில்லை, இதுக்கப்புறம் எது பண்ணாலும் வேஸ்ட்டுன்ற எண்ணத்தை கொடுத்துரும். நான் தான் சரியில்லை, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணி என்ன ஆக போகுது வாழ்க்கையில், நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்ருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நான் தீர்மானிச்சிட்ருக்கிறேன், நான் சரியில்லைன்னு எனக்கே நல்லா தெரியுது, மனசாட்சி சொல்லுது, இதை சரி பண்ண முடியல, இதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போய் என்ன வாழ்க்கையில் என் பிரச்சனை தீரப்போகுது, ஆண்டவர் ஆராய்ச்சினா என் பிரச்சனை தீரப்போகுது, இப்படி எண்ணம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஒரு அரண் மாதிரி நிற்கும். அப்படியே அந்த மனுஷன் தேக்கணிலே பல நாட்கள் 38 வருஷத்தை ஓட்டின மாதிரி ஓட்டிகிட்ருப்பாங்க விசுவாசிகள். வேதாசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட குற்ற உணர்வுகளே நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீ யார்கிட்டையும் போனாலும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. நான் ஜெபம் பண்ணுறேன்னா கூட அவங்க ஜெபம் தான் பண்ணுவாங்களே தவிர இந்த குற்றங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க, அவங்களால முடியாது. இன்னும் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒன்று இருக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின், அவர் சொல்கிறாரு, நம்முடைய இருதயத்திலும் அந்த குற்ற மனசாட்சியை கொண்டு வரக்கூடிய அந்த உள்ளத்திலும் அவர் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். 21ஆம் வசனம், பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளுக்கு தீர்க்காது என்றால், இருதயத்தில் அந்த குற்ற உணர்வுகள்னாக்கா இப்போ வண்டி ஒழுங்காக போயின்னு இருக்குது, இருதயத்தில் குற்ற உணர்வு வரலைனாக்கா ஒழுங்காக கோயிலுக்கு வந்திருக்கிறோம், ஒழுங்காக ஜெபம் பண்ணுறோம், ஒழுங்காக கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தர் சித்தத்தை சரியாக போல ஸ்தோத்திரம் தான், எப்போதும் அல்லையா தான், எல்லாம் கரெக்டாக தான் போயின்னு இருக்குது. ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தையை பேசி, பிரியமில்லாத காரியத்தை சிக்கலில் போய் சிக்கிக்கிட்டோம்னா தான் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டக் ஆகி தடுமாறி நிற்குது. நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு என்னத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறது, என்னத்தை ஜெபம் பண்ணுறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு தடுமாற வருது. இப்போ 21ஆம் வசனம் பாருங்கள், பிரியமானவர்களே, நம்ம இருதயம் நம்மை குற்றவாளின்னு தீர்க்காதிருந்தால் நாம் தேவனுக்கு தைரியம், அப்போ தான் தைரியமே வருது. நான் பர்ஃபெக்டாக என் மனசாட்சி சொல்லுது, இப்போ ஜெபம் பண்ணலாம், இப்போ ஜெபம் பண்ணலாம், இப்போ கர்த்தரை ஆராதிக்கலாம், கரெக்டாக தான் இருக்கிறேன், பர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன். மற்ற மனசாட்சி சொல்லணும், மனசாட்சி சொல்லணும். தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானங்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக்கொள்வதோ அது அவராலே மனசாட்சி கரெக்டாக இருந்தால் ஜெபத்துக்கு பதில் பண்ணுறன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வருது. மனசாட்சியில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுனாக்கா ஜெபம் பண்ணுறதே வேஸ்ட்டுன்ற எண்ணம் வந்துடும் பாருங்க. அவன் சரியாக ஜெபம் பண்ண மாட்டான், கோயிலுக்கும் சரியாக வர மாட்டான், வசனமும் ஒழுங்காக கேட்க மாட்டான். இது எல்லாமே வீண் முயற்சின்ற எண்ணத்தை வளர்த்துக்குவான் பாருங்கள். கோயிலுக்கு போகிறதுலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, வசனம் கேட்கல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இப்படி எண்ணத்தை வளர்த்துக்குவான் அவன்.
இப்போ இதுலேருந்து இன்னொன்று கருத்து நம்ம பேசணும். 1 யோவான் 1:7-8 இருக்குது. இந்த இயேசுவின் ரத்தம் எப்படி நமக்கு கிளியர் பண்ணுதுன்னு. அவர் ஒளியில் இருக்கிறது போல, ஒளினா அவர் பர்ஃபெக்டாக இருக்கார், பாவம் இல்லாதவராக இருக்கிறார், பரிசுத்தமானவராக இருக்கிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 8ஆம் வசனம் வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அவர் பேசுகிற அந்த பதத்தை கவனிக்கணும். பலமுறை நான் சொல்லியிருக்கேன் இது. அவர் இதை எழுதினவர் யார்? அப்போஸ்தலனாகிய யோவான். யார் எழுதினது? இயேசுவின் மார்பிலே அப்படி சாஞ்சி நின்றவர். அவர் இயேசு விட்டு பிரியவே மாட்டார். பைபிள் அவரை பற்றி அப்படி தான் இருக்கும். இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு யோவான் வரும். எழுதினவர் யார்? அப்போஸ்தலனாகிய யோவான். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? விசுவாசிங்க தப்பு பண்ணிட்டாக்கா இப்படி சொல்லியிருக்கணும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. உனக்கு பாவமில்லை என்போமானால் உன்னை நீயே வஞ்சிக்கிறவனா இருக்கிறாய், சத்தியம் உனக்குள் இராதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறார் அவர்? அவரையும் கூட சேர்த்துக்கிறார். அதில் எழுதினவரையும் கூட சேர்த்துக்கிறாரு. நமக்குனாக்கா அது படிக்கிறவனையும் குறிக்கும், எழுதினவனையும் குறிக்கும். அப்போ மிகப்பெரிய அப்போஸ்தலன் யோவான் அவர் சொல்கிறாரு, இந்த ஜோர்டனை காட்டுற ஆட்களை பற்றி ஏமாந்துட போகிறீங்க, நான் மிகப்பெரிய அப்போஸ்தலன் இயேசுவின் மார்பிலே சார்ந்துட்டு இருக்கிறேன், இந்த பிரச்சனை எல்லாருக்கும் வரும், இந்த பிரச்சனை வரது ஆளே கிடையாது, இந்த மனசாட்சியில் ப்ராப்ளம் வந்து ஸ்டக் ஆகிற அப்படியே நிற்கிற விஷயம் வரும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தொடர்ந்து பயணிக்க முடியாத அப்படி போய்டும். ஆனால் இதுலேருந்து உங்களுக்கு கிளியர் பண்ணக்கூடிய ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் அதெல்லாம் கிளியர் ஆகாமல் நீ சும்மா கட்டியும் பாவம் இல்லை ஜோர்டனை காட்டினதுனாக்கா வாசிங்க 8ஆம் வசனம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாயிருக்கோம், சத்தியம் நமக்குள். என்ன அர்த்தம் அதுக்கு? பாவம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்கள் ஏமாத்திக்கிறீங்கன்னு. அப்போ ஒரு கேள்வி வரணும், பாவம் இருக்குதா இல்லையா? அவர் ரத்தம் தான் கழுவி சுற்றி கட்டிச்சு, பாவம் இருக்குதா இல்லையா? அதாவது மனுஷன் ஆவி ஆத்மா சரீரன் இருக்கிறான். அவன் ஆவியில் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவன் மைண்ட் இன்னும் ரெனிவேஷன் ஆக வேண்டியது இருக்குது. அவன் மைண்டு இன்னும் வேதவசனத்தை கேட்டு கேட்டு புதுப்பிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த ஆத்துமா அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குனாக்கா ஒரு தராசு தட்டில் இருக்கிற ஒரு முள் மாறிக்குது. தராசு முள் மாதிரி எந்த பக்கம் லோடு அதிகமாக இருக்கிறீங்க அந்த பக்கம் முள் சாஞ்சிரும். வேதவசனத்தை அதிகமாக கேட்க அவன் பர்ஃபெக்டாக இருக்கிறான் இடத்தை கொடுத்து தைரியம் கொண்டு இருந்து இன்னும் அதிகமாக கத்துற தேனன்ற எண்ணம் வந்துடும். வேதவசனத்தை கேட்கறது குறைவாச்சுனாக்கா இந்த பக்கம் இந்த தட்டில் வெயிட் அதிகமாகி ஐயோ நான் சரியில்லை இதுக்கப்புறம் தேடுறதுக்கு வேஸ்ட்டுன்ற எண்ணத்தை முள் இந்த பக்கம் சாஞ்சிரும். தராசு முள்ளுடைய நோக்கம் என்னன்னாக்கா எந்த பக்கம் மெஜாரிட்டி அதிகமாகுதோ அந்த பக்கம் சாஞ்சிரும், எந்த பக்கம் லோடு அதிகமாகுதோ அந்த பக்கம் சாஞ்சிரும். எது? தராசு முள். மனசாட்சியம் அப்படி தான். எந்த பக்கம் வந்து நீ நான் சரியில்லை, நான் கத்திர தேரத்தில் நான் இப்படி கத்திரிக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ற எண்ணமே வந்துச்சுனாக்கா இதுக்கப்புறம் போகிறது இந்த பக்கம் குற்ற உணர்வில் சாஞ்சிரும். எதில் சாஞ்சிரும்? முள் குற்ற உணர்வில் சாஞ்சிரும். இங்கே வந்து வசனத்தை கேட்டு அவருடைய நீதியாக இருக்கிறார், மனசாட்சியாக ஒரு பெரியவராக இருக்கார், மனசாட்சியை க்யூர் பண்ணக்கூடிய ரத்தம் இன்றைக்கும் பேசிட்டு இருக்குது நன்மையானவைகளை. அந்த ரத்தம் இன்றைக்கும் நான் கழுவி சுத்திகரிக்குது. அது கடந்த கால நிகழ்கால வருங்கால முக்கால பாவத்தை கழுவி சுத்திகரிக்குது சொல்லி வசனத்தை கேட்டு கிளியர் ஆகும்போது இப்போ முள் கொஞ்சம் நேரம் வந்து நிற்கும். எப்படி நிற்கும்? இப்போ நான் கத்திர சித்தத்தை செய்யலாம், நான் எப்படி இருக்கிறத வச்சு அவரை நேசிக்கிறது இல்லை, நான் பாவியாக இருக்கும்போது என்னை நேசிச்சிருக்கிறார் அவர். நான் பாவியாக இருக்கும்போது என்னை எப்படி வேணால் வாழ்ந்துக்கலான்னு என்னுடைய போதனை இல்லை. கடந்த காலம் எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தை சரி பண்ண முடியும் வசனத்தை கேட்டுறது என்னுடைய போதனை. அல்லது நிகழ்காலமே சரியில்லாமல் தாறுமாறாக இருந்தாலும் இன்னும் நாள்லேருந்து ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து நல்ல லெவலில் நோக்கி நீங்கள் போக முடியும். நீங்கள் நல்ல திசையை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். உங்களுக்கான எல்லா கிரயமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதவி செய்வதற்கு ஆவியானவர் இருக்கிறார், வேத வசனம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நோக்கி பயணிக்க முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியும், தேவனுடைய அனைத்து நன்மை நீங்கள் சுதந்திரிக்க முடியும் என்பதை நான் திட்டவட்டமாக சொல்ல வருகிறேன். இப்போ 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும். பாவம் இருக்கிறது உண்மை, அதை அறிக்கிட்டு அந்த பாவம் கிளியர் ஆகிடுது. இப்போ 10ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால். யார? உன்னையா? 10ஆம் வசனம் வாசிங்க. நாம் பாவம் செய்யவில்லை. 8ஆம் வசனத்தில் நமக்கு பாவம் இல்லை என்போமானால்.
உன்னை நீ ஏமாத்தின்னு வசனம் சொல்லுது. 10ஆம் வசனம் சொல்லுது, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. உனக்குள்ள பாவம் இல்லைன்னா உன்னை நீ ஏமாத்திக்கிற. இல்லைங்க நான் பாவமே செய்யலைங்கன்னா அவரையே நீ ஏமாத்துறன்னு சொல்லிட்டு போய் அவரையே நீ ஏமாத்துறன்னு அர்த்தம். அது பாவம் இருக்குதுன்னு ஒத்துக்குன்னு அறிக்கை பண்ணாலும் தான் இதுதான் கிளியர் ஆகிடும். அந்த பாவம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்ம நாமே வஞ்சிக்கலாம். பாவத்து இங்கே வரும்போது உணர்த்தப்படுறீங்க, உடனே கழுவுப்படுறீங்க, சுத்திகரிக்கப்படுறீங்க. இயேசுவின் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்து உங்கள் ரூட் ஒழுங்காக போயிட்டுருக்கோம். இல்லை அப்படிலாம் நான் கிடையாதுங்க, நான் ரொம்ப பர்ஃபெக்டாக, நான் ஒப்பு பார்த்து நான் அப்படியே ஜப அறையிலேருந்து வந்துன்னு இருக்கிறேங்க, நான் இப்போ தான் அப்படியே சோத்திரத்தோடு வந்துன்னு இருக்கிறேன், எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னிட்டுனாக்கா முழு பூசணிக்காயை சோத்தில் போட்டு மறைச்சிட்டு அவரை பொய்யராகிட்டேன்னு அர்த்தம். என்ன பண்ணிட்ட அவரை? அப்போ பாவம் எங்கே இருக்குது? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2. ரோமர் 12:1-2. ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க எது புத்தி உள்ள ஒரு ஆராதனை இருக்குதுன்னா, புரிஞ்சுக்குன்னு கர்த்தரை வந்து வர்ஷிப் பண்ணுறேன்னா, ஆராதிக்கிறேன்னா, உன் சரீரத்தை தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக உன் கால் ஓடணும், உன் கை தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக உழைக்கணும், உன் கண்ணு தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக வேத வசனத்தை அதிகமாக பார்க்கணும், உன் காது தேவனுடைய சித்தத்தை செய்ய வசனத்தை அதிகமாக கேட்கணும், உன் உடம்பே ஃபுல்லாக தேவனுடைய சித்தத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சரீரமாக இருக்கணும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனைன்றார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு 2ஆவது சொல்கிறேன். நீங்கள் இது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வேஷம் போட்டு போகிறீங்க, ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, இப்போ மனதில் பழைய எண்ணங்கள் இருக்குது, அது எப்போ புதிதாகுதுனாக்கா தேவனுடைய வார்த்தை வரும்போது அது க்யூர் ஆகிடுது. தேவனுடைய வார்த்தை வரும்போதுனா இது அது க்யூர் ஆகிடுது. ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி அது. ஒரு பக்கெட்டு தண்ணியில் வந்து சும்மா 2 சொட்டு டெட்டால் ஊட்டினாலே அது கிளியர் ஆகிடும். அதில் குளிக்கலாம், இப்போ அதில் கிருமியே இருக்காது. ஒரு பக்கெட் தண்ணியில் 2 சொட்டு டெட்டால் விட்டாலே என்ன பண்ணலாம், குளிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த அக்வாஃபினை யூஸ் பண்ணுறோம் நம்ம குடிக்க தண்ணிக்காக, ஏன்னா சுத்திகரிச்சு. அப்போல்லாம் தண்ணீரை மக்கள் எப்படி குடிப்பாங்கனாக்கா, சாதாரணமாக அப்படி குளத்தில் மண்ணு குடிப்பாங்க. அப்போ அதெல்லாம் கிடையாது இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில். அப்போது நல்ல ஒரு கிருமி நாசினி எதுன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் கிருமி நாசினி. ஒரு தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு ஒரே ஒரு திராட்சை பழ ஜூஸ் ஒரு 2 சொட்டு விட்டுட்டு அதை குடிச்சனாக அது ஃபுல் க்யூர் பண்ணிடும். அதில் இருக்கிற கிருமியெல்லாம் அழிச்சிடும். இன்றைக்கும் அது அப்படி தான் இருக்குது, மக்களுக்கு தெரியல. ஒரே ஒரு கிரேப் எடுத்துகிட்டு சாதாரண தண்ணி கூட வச்சுட்டு நீங்கள் ஒரு சொட்டு 2 சொட்டு பிழிஞ்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சினா அந்த தண்ணியில் கிருமி இருக்காது. அதில் கிருமி நாசினி அவங்க பயன்படுத்தினாங்க அப்போ அந்த காலத்தில். திராட்சை ரசமே குடித்தாங்க. இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க திராட்சை விதையில் கேன்சர் குணமாக்கக்கூடிய அந்த மெடிசன் இருக்குன்னு. அப்போவே திராட்சை ரசத்தை யூதர்கள் பருகுனாங்க. அப்போவே திராட்சையுடைய விதையில் வந்து கேன்சர் வந்து குணமாக்கக்கூடிய மருத்துவத்தன்மை திராட்சை விதையில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அப்போ என்னன்னாக்கா இந்த மைண்டு பார்த்திங்கன்னா அப்படியே மறுரூபமாக்கப்படாத மனதாக இருக்குது. தேவன் வசனத்தை கேட்ட உடனே அதில் இருக்கிற எல்லா விதமான மறுரூபமாக்கப்படாத மனம் இப்போ புதுப்பிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கொண்டு இப்போ டிசிஷன் எடுக்கிறோம். வாழ்க்கையில் தீர்மானங்களை மனுஷன் எடுக்க ஆரம்பித்து விடுகிறான். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவன் தீர்மானம் எடுக்க ஆரம்பித்து விடுகிறான். இப்போ வாசிப்போம் 10ஆம் வசனத்தை. 1 யோவான் 1:10. 1 யோவான் 1:10. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால். 8ஆம் வசனம். எனக்கு பாவமே இல்லைங்க அப்படின்னு அறிக்கை பண்ண மாட்டேங்கன்னா உன்னை நீ ஏமாத்தின்னு வாழ்ந்துட்டுருக்கிற அர்த்தம். சரி பரவாயில்ல, ஒரு நாள் புரிஞ்சு நான் வருவேன். பாவமே செய்து கிடையாதுங்க நான் அப்படின்னா இப்போ என்ன சொல்லிட்டேன்னா நீ அவரையே சரி பொய்யராகிட்டேன்னு அர்த்தம். அவரையே பொய்யராகிட்டேன்னு அர்த்தம். என்ன இருக்காதான் உள்ள வார்த்தை உள்ள
இந்த பிரச்சனையை சரி பண்ண யாரால் முடியும்னா அவரால் தான் முடியும். இப்போ வாசிங்க, அந்த வசனம் தெளிவாக விளங்கும். ஏசாயா 44 அதிகாரம் 24 வசனம். ஏசாயா 44:24. ஏசாயா 43:25 வாசிச்சுட்டு வாசிங்க. அது ஏசாயா 43:25 வசனத்தை வாசிட்டு, நானே உன் மீறுதல்களை, ரொம்ப அழுதுட்டாருங்க, ரொம்ப கண்ணீர் விட்டாருங்க, பாவம் நைட்டெல்லாம் அப்படியே பாவாரிக்க தான் பண்ணியிருந்தாருங்க, ரொம்ப அழுது முகலாம் வீங்கி போச்சு, ரொம்ப ஜோம் பண்ணி கண்ணீர் நிறைய விட்டுட்டார், அதனால் மன்னிச்சிடல. உனக்கான கிரயத்தை அவர் சிறுவையில் சின்ன பின்னமாக முழப்பட்ட நிலம் போல் அவர் முதுகெல்லாம் வால் அடிக்கப்பட்டு பிச்சை எடுக்கப்பட்டதுனால, சிரசில் முள்முடி வச்சு அடிக்கப்பட்டதுனால, கரங்களில் கால்களில் ஆணிகள் கடவப்பட்டதுனால, ஈட்டி எடுத்து விழாவில் குத்தப்பட்டதுனால, எல்லா பாவத்துக்கான தண்டனை அவர் அனுபவிச்சது மாத்திரமல்ல அவரே வாக்கு பண்ணதுனால, உன் பாவங்கள் சிவர் என்றிருந்தாலும் அதை உறைந்த மழை போல் ஆக்குவேன், ரத்தாமரை சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல் ஆக்குவேன் அப்படின்னு அவரே சொன்னதுனால, கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் உன் பாவங்களை விட்டு விளக்கின்னு அவரே சொன்னதுனால, உன் பாவங்களை கடலின் ஆழத்தில் போட்டு புதைச்சிட்டேன்னு அவரே சொன்னதுனால, முதுகுக்கு பின்னாக எரிச்சிட்டேன்னு அவரே சொன்னதுனால, இந்த வார்த்தை அவர் சொன்னதுனால, இப்படி பாவத்தை அறிக்கை பண்ண பிறகு அவர் அந்த வார்த்தையில் உண்மையில் வர இருந்து அதை பண்ணிக்கிறார். அந்த வசனம் எப்படி வருது? பாவத்தை அறிக்கை பண்ணால் யார் உண்மையில் வரா இருக்கிறாங்க? 1 யோவான் 1:8 8, 9, 10 3 திரும்ப வாசிங்க. இப்போ நான் பாவம் செஞ்சுட்டேன், இப்போ யார் உண்மையாக இருக்கணும்? நான் தான் உண்மையாக இருக்கணும், அடுத்த முறை பாவம் செய்யாமல். அப்படி தானே அர்த்தம்? அதுக்கு புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் தான் திரும்ப பாவம் செய்யாமல் உண்மையாக இருக்கணும். பாவத்தை அறிக்கை பண்ணும்போது இங்கே உண்மையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் செஞ்சவங்க கிடையாது. வசந்த வாசிங்க. 1 யோவான் 1:8 8, 9, 10 குணத்தை வாசித்துமே. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயம்னா அந்த பாவத்தினால் வருகிற எல்லா குற்ற உணர்விலிருந்து எல்லா விதமான பாதிப்பிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு யாருக்கு வாசிங்க? அவர் உண்மையில் வராயிருந்து. யார் உண்மையில் இருக்கிறாங்க? இப்போ பாவம் செஞ்சவன் தான் பாவம் செய்யாமல் உண்மையாக இருக்கணும். இப்போ பாவம் செஞ்சுட்டு அறிக்கை பண்ண பேர் என்ன நடக்குதுனாக்கா, அவர் சொன்னதை வார்த்தையில் அவர் உண்மையாக இருக்கிறார். உன் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அவளை உறைந்த மழையை போல் வெண்மையாக்குவேன், ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சப்பையில் ஆக்குவேன், கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் பாவட்டு பின்னுட்டு விளக்கினேன்னு சொன்ன வார்த்தையெல்லாம் நினைவு கூர்ந்து அதில் அவர் உண்மையிலவராக இருந்து உன்னை இந்த பிரச்சனை கிளியர் பண்ணி விடுறாரு. அவரே அதை செய்கிறாரு. ஆனால் மதம் சொல்லுது இல்லை, மனுஷன் ஒரு சில பரிகாரத்தை செஞ்சாகணும். மனுஷன் என்ன பண்ணோம்? பரிகாரத்தை செஞ்சாகணும். அப்போது சின்னத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு நல்லா காது கேட்குது, அவரே காதை மூடிக்கிறார். ஜெபம் பண்ணாதவா, ஜெபம் பண்ணாத. வாசிங்க ஏசாயா 59:1-2. இது ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதவர்களுடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்போ கை கரெக்டாகுது, காது கரெக்டாக வேலை செய்தவருக்கு. அவர் வல்லவர், எல்லாருக்கும் கண்ணு காது மூக்கெல்லாம் உண்டாக்குனவர், சிருஷ்டிக்கிறவர், அண்ட சராசரி சிருஷ்டித்தவர். நிறைய மறுபடியும் எண்ணங்கள்லாம் கர்த்தருக்கு என்ன இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அவர் காதில் விழுதோ இல்லையானோ தெரியல, அவங்களோட அங்கலாய்ப்பு. அவர் கண்ணு இருதோ இல்லையோ தெரியல, இவ்வளோ அநியாயம் நடந்துட்டு இருக்குது நாட்டில், அவர் கண்ணு இருதோ இல்லை தெரியல. சொல்கிறார் பாருங்க, எனக்கு காது கரெக்டாக தான்ப்பா கேட்குது, என் காது ஒன்றும் மந்தமாகலை, உன் இருதயத்தில் பிரச்சனை அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுவான்றார். என்ன சொல்கிறாரு? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. நீ பாவத்தில் ஈடுபடும் போது தேவனுக்கு உனக்கு உள்ள அந்த ஐக்கியம் கெட்டு போகுது. அந்த கெட்டுப்போன அந்த ஐக்கியத்தை சரி பண்ணி கொடுக்குறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இதை கிளியர் பண்ணாமல் நீ என்ன பண்ணாலும் அது வீண் முயற்சின்னு வேணும் சொல்லுது. என்ன பண்ணாலும் ஏசாயா 1:13-19 வரைக்கும் இந்த பிரச்சனை க்யூர் பண்ணாமல், இந்த குற்றம் ரிலீஸ் ஆகாமல், சபைக்கு வரேன், தசமம் போடுறேன், காணிக்கை கொடுக்குறேன், கத்திர தர்றேன், அது பண்ணுறேன், இது எது பண்ணாலும் சரி. ஏன்னா உள்ள குற்றுணர்வு வச்சு நீ பண்ணுறது எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. உள்ள குற்றுணர்வு வச்சுக்கிட்டு பண்ணுறதெல்லாம் பலனளிக்காமல் போகுது. இப்போ சொல்கிறாரு ஏசாயா 1:13-19 இருக்கும், இனி வீண் காணிக்கை என்னை கொண்டு வர வேண்டாம். காணிக்கை எது கொடுக்குறோம்? பாவம் பாஸ்ட்டு வாடகை கட்டணும், கரண்ட்டு பில் கட்டணும், அவர் சாப்பிட்ணும், என்ன பண்ணுறது, இதுக்காக கொடுக்குறோம் காணிக்கை. தயவுசெய்து அப்படி கொடுக்காதீங்க. கொடுக்குற பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். உங்கள் கைவிட்டு போகிற எந்த பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது.
கரண்ட் பில் கட்டுற காசு உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. கேஸ் சிலிண்டருக்கு போகிற காசு உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. பெட்ரோல் போடுற காசு உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. வீட்டு வாடகை கட்டுற காசு உங்களுக்கு ரிட்டர்னு வராது. ஸ்டோர் சாமான் வாங்கி போடுற காசு உங்களுக்கு ரிட்டர்னு, அதெல்லாம் உங்கள் பாக்கெட்லேருந்து போகிற பணம். ஆனால் இந்த பணம் மட்டும் அமுக்கி குலுக்கி சரிந்து ரிட்டர்ன் வர பணம். இது அமுக்கி குலுக்கி உங்கள் கைவிட்டு போகிற எந்த பணம் உங்களுக்கு திரும்ப உங்கள்கிட்ட ரிட்டர்ன் வராது. ஆனால் இந்த ஒரு பணம் மட்டும் உங்கள்கிட்ட ரிட்டர்ன் வரும். எப்படி வரனா, வரும்போது ஒரு பெரிய அறுவடையோடு வரும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு பணம் இது. இப்போ அந்த காரியத்தை வந்து உன் மனசாட்சியில் அதுக்கு எடுத்து போட்டுற, நீ மனசாட்சியில் ஒரு குற்ற உணர்வோடு நீ வந்து காணிக்க கொடுக்குற, அது பிரயோஜனம் எல்லாம் போயிடுது. சொல்கிறார், இனி வீண் காணிக்கைகள் எனக்கு கொண்டு வர வேண்டாம். தூபங்காலத்தில் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாதப்பிறப்பை ஓய்வினாலையும் சபை கூட்டத்தை நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாதப்பிறப்புகள் உங்கள் பண்டிகையின் ஆத்துமா வெறுக்கிறது, அவளுக்கு வருத்தமாக இருக்கிறது, அவளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினால், நல்ல ஜபத்திலே இருந்தாயா, காதை மூடிக்கிறேன்ற. எனக்கு காது நல்லதான்பா கேட்கும், நான் தான் மூடிக்கிறேன் காது. என் காது மந்தமாகல, காது நல்லா கேட்கும். நான் கேட்க ஜபத்தை நான் கேட்க மாட்டேன். மிகுதியாக ஜபம் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி என்ன கஷ்டம், கேட்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு செவி. இங்கே என்ன சொல்கிறார், இப்போ ஜபம் பண்ணா கேட்க மாட்டேன் நான். இப்போ காது நல்லா கேட்கும், நானே கை வச்சு காதை மட்டும்னா நீ சொல்கிறது எதுவும் கேட்க போகிறது கிடையாது. ஜபத்தை நான் கேட்க போகிறது கிடையாது. நிறைய மிகுதியாக ஜபம், எவ்வளோனா ஜபம் பண்ணிக்கோ, அப்படி பிரச்சனை கேட்க மாட்டேன். தேவசமத்தில் விழுந்துடுறது, அப்படியே விழுந்து கூட போட்டோம், கேட்க போகிறதே கிடையாது. மாற வேண்டியது நீ தான். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். அவர் மாற வேண்டியது யார்? என்னில் மாறணும்? இப்போ சொல்கிறார், உங்கள் கைகளை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி தீமை செயலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்ட ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதையின் வழக்கை விசாரியுங்கள், வழக்காடும் வார்களுக்கு கர்த்தர். இப்போ சொல்கிறார், வழக்கா சரிவா எத்தனுவா உன் பிரச்சனை, வழக்காடும் வார்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும், பாவம் தானே உனக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருது. உன்னால் ஒழுங்காக காணிக்கை கொடுக்க முடியல, அந்த அறுவடை உனக்கு வரமாட்டேன், கொடுக்குற காணிக்கான அறுவடை வரமாட்டேன், கொடுக்குற தசம் பாகத்துக்கான அறுவடை வரமாட்டேன். இந்த பிரச்சனைகள் எல்லாம் பாவம் காரணம். இதை கீழ் பண்ணி இயேசுவின் ரத்தம். இதை விட்டு நீ வீரர்கள் நாடி ஓட்டிருந்தாக்கா அங்கேயும் அதே பிரச்சனை தான் நிற்குது. என்ன பண்ணோம்? இயேசுவின் ரத்தம் மனசாட்சி கழுவி சுத்திகரிக்குது. அதை இல்லைன்னு நீ பூசி மழுப்பினா உடனே நீ ஏமாத்திக்கிற. செய்வே இல்லைன்னு சொன்னால் நீ அவரை பொய்யராக்கிட்ட. இந்த பிரச்சனை இருக்குதுன்றதை ஒத்துக்கிறதுக்காக தான் அவர் அவரையும் கூட சேர்த்துக்கிறார். நமக்குன்னு உனக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது எழுதுன அப்போ சொல்லணும். இப்போ நானும் உன் கேட்டகரியிலே வந்துடுறேன்ப்பா, நீ என்ன பெரிய வீராங்க நினச்சிட போகிறேன், அந்த கேட்டகரி நான் கிடையாது, நான் உன் லிஸ்ட்லேயே வந்துடுறேன்றார். எதுனா யோவான் சொல்ல, இயேசுவின் மார்பிலே சாதின இந்த யோவான் அவர் தான் ரொம்ப நாளாக வாழ்ந்தாராம். கடைசியாக மறிச்ச அப்போஸ்தலன்னு சொல்கிறாங்க. அவர் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதினவர். பத்மி தீவில் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினவர் யார்? அப்போஸ்தலனாகிய யோவான். அவர் எழுதின நிருபம் அது. என்ன சொல்கிற தெரியுமா? இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த விஷயம் வரும்போது நான் வந்து உங்கள் லிஸ்ட்டில் வந்துடுறேன்ப்பா. நான் ஏதோ பெரிய அப்படியே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி, நீங்கள்லாம் பாவிகள்ன்ற மாதிரி நான் அப்படி ட்ரீட் பண்ண விரும்பலை. நான் உங்கள் லிஸ்ட்லேயே வந்துடுறேன். நமக்குன்னே பேசுவேன் இந்த விஷயத்த, உனக்குன்னு பேச போகிறதில்லை, நமக்குன்னே பேசுவோம். ஒவ்வொரு இடத்துல நாம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம், சத்தியம் நமக்குள் இராது. அவர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பதமும் நமக்குன்ற வேறு தான் வருது. அங்கே நாம் நமக்கு நம்மை. அப்போ பாருங்க சொல்கிறார், இங்கே இவர் சொல்கிறாரு, வழக்காடும் வாருங்கள், உங்கள் வழக்காடும் வாருங்கள் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகும், அவை ரத்தாமர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். எப்போ? ஒழுங்காக வந்து வசனத்தை கேட்டேன்னா. கீழே வாசிங்க அடுத்த வசனத்தை. எப்போ? இந்த ரத்தத்தை குறித்து உனக்கு எடுத்து சொல்கிறது வேத வசனம். ரத்தம் உன் பாவத்தை கழுவி சுத்திகரிக்குது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் என்ன பண்ணாங்க? எப்படி ஜெயிக்கிறாங்க? பிசாசு குற்றப்படுத்திட்டு இருக்கிறான். ரத்தம் இருக்குது, ஆனால் ரத்தம் இருந்த குற்ற உணர்வு ரிலீஸ் ஆகும் இல்லை. இப்போ வசனத்தை கேட்கும்போது வசனம் வந்து ரத்தம் என்ன பண்ணுறது தெளிவாக எடுத்து போதிக்குது. அந்த வசனத்தை கேட்டு ரத்தத்தை சரியான விதத்தில் வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து அவங்க அறிக்கை பண்ணி ரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பிசாசு கொடுக்குற குற்ற மரணமே வந்தாலும் அதுக்கு ஜெயம் எடுத்தாங்களாம். என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, நீங்கள் மனம் புரிந்து செவி கொடுத்தால், மனதார மனம் திரும்பி மனம் உருந்தி இனிமேல் ஒழுங்காக வசனத்தை கேட்பேன் அப்படின்ற முடிவோடு கூட வந்து வசனத்தை ஒழுங்காக காது கொடுத்து கேட்டேன்னா உன் பாவம் சிவேறுன்னு இருந்தாலும், அது நாமும் உங்கள் பாவங்கள் சிவேறுன்னு இருந்தாலும் உறைந்த மழையை போல் பனிக்கட்டி மாதிரி ஆகிடுமோ, ஐஸ் பனிக்கட்டி மாதிரி. உறைந்த மழை என்னது?
இந்த காஷ்மீர்லாம் காட்டுவோம் பாருங்கள், ஐஸ் பண்ணி கட்டி மாதிரி, அது மாதிரி நல்லா ஒயிட் ஆகிடும். நீ மேலே போடுற ஒயிட்டு கிடையாது. இன்றைக்கி நான் இதை போடுவேன், நாளைக்கு நான் வேறு கலர் போடுவேன், நாளன்னைக்கு வேறு கலர் போடுவேன். அதனால் இந்த ஒயிட்டை சொல்லலை, இங்கே ஒரு ஒயிட் வரும் உள்ள உனக்கு. இப்போ அங்கே டார்க்காக இருக்குது மனசாட்சி, அந்த மனசாட்சி நான் ஒயிட் ஆக்கிடுறேன், இப்போது பிரைட் ஆக்கிடுறேன். அந்த மனசாட்சியை என்ன பண்ணுறேன், இப்போ மனசாட்சியோட வெள்ளை கலர் தான் கட்டுறாங்க போகுது. இப்போது மனசாட்சி என்ன பண்ணிடுறேன், இப்போது பிரைட் ஆக்கிடுறேன். உறைந்த மழை போல வெண்மையாகும். ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் எப்படி ஆகும், பாஞ்சை போல் ஆகும். ரத்தாம்பரம் சிவப்பை வந்து வெளுக்கவும் முடியாது. அது அவ்வளோ பெரிய முடியாத, கிளியர் பண்ண முடியாத பாவமாக இருந்தாலும் கிளியர் ஆகிடும். எப்போ தெரியுமா, ஒழுங்காக வந்து வசனத்தை கேட்டேன்னா, மனம் பொருந்தி செவி கொடுத்தனா, இந்த பிரச்சனை ரிலீஸ் ஆகி தேசத்தில் கர்த்தர் உனக்கென்று வச்சிருக்கிற நன்மையை நீ புசிப்ப. உனக்கென்று வைத்திருக்கிற நன்மையை புசிப்பாய். செகண்ட் பாயிண்ட் போகிறது டைம் இல்லை. போன வாரம் சொன்ன பாயிண்ட்டை இப்போ ரிமைண்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம அடுத்த வாரம் நம்ம மீதி இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம கவர் பண்ணிடலாம்.